நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு உங்களோட விசுவாசம் நீங்கள் யார் மேலே வைத்திருக்கீங்க? மரித்து போன லாசருவை என் ஆண்டு உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் அவர் வல்லமை மிக்கவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரை சார்ந்து நிற்போமா? இந்த நாளில் ஏசப்பாவை சார்ந்து நிற்போம். நம்ம மனுஷனை அல்ல, ஒரு ஊழியக்காரர் அல்ல. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாரையும் கிடையாது. நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் நீங்கள் சார்ந்திருந்து பாருங்கள். ஏசப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம்னு சொல்லி பாருங்களேன். உங்கள் தலையை கர்த்தரால் உயர்த்த முடியும். இன்னைக்கு மார்த்தாலும் மரியாளும் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் இங்கே இருந்தீங்க அப்படின்னா என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானேன்னு சொன்னாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. ஏன் ஆண்டவர் அங்கே கடந்து வந்து அற்புதங்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி செய்கிற தேவன். அந்நிய கண்கள் அல்ல, நம்ம சொந்த கண்களை காணத்தக்கதாய் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நம்ம சார்ந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவர் நம்ம தலையை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைக்கிற தேவனாக இருக்கா. கல்லு எப்படி உயிரை பறக்குதோ அதே போல் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். இது விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளலாமா?